வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய பராசக்தி படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பராசக்தி படத்துக்கு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்து இருந்தது இதோடைய சென்சார் சர்டிஃபிகேட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு படத்தை சென்சாருக்கு அப்ளை பண்ணும்போது ஹிந்தி திணிப்பு காட்சிகள்லாம் நீங்கள் நீக்கணும், அப்போ தான் சர்டிஃபிகேட் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ படங்களும் மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அதுவும் இந்த ஒரு படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ரன் டைம் அப்படிங்கிறது 2 மணி நேரம் 35 நிமிஷம், ஒரு பர்ஃபெக்டான ரன் டைம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் எந்த ஒரு கட்டும் இல்லை, சில டைலாக்ஸ் மட்டும் மீட் பண்ணியிருக்காங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதோடைய அஃபீஷியல் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதுலேயும் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்காக ஜனநாயகன் படத்தை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. தை பிறந்தா வழி பிறக்குமே அப்படி மாதிரி சொல்லி நீதிமன்றத்தில் ஜோசியம்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. அதனால ஜனநாயகன் படக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பராசக்தி படத்தோடைய அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு மோஸ்ட்லி நாளைக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த சாட்டர்டே அன்றைக்கி நம்மளுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 2-3 தேட்டரில் மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண எல்லா இடத்துலையுமே ஒரு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. நிறைய எக்ஸ்ட்ரா ஷோலாம் ஆட் பண்ணுற அளவுக்கு ஒரு செம்மையான டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்துக்கு கிரியேட் ஆகியிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனோட இன்டர்வியூ அப்படிங்கிறது அடுத்து ஒன்று வெளிவர போகுது. அண்ட் ஸ்ரீலீலா அவங்க வந்து இப்போ இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம இந்த வாரத்திலே இந்த படத்தோடைய ரிலீஸுக்குள்ளேயே நிறைய அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேல்டா பராசக்தி செட்டு வர போட்டுட்டு இருக்கோங்கிற மாதிரி எப்பயோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் அடுத்தடுத்து வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்து இன்னொரு ரொம்பவே நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு படத்துக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. இது என்ன அப்படி மாதிரி நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.